ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா, இந்திய பல்கலைக்கழக சட்டம் அப்படின்னா 1904 ஆப்ஷன் ஏ நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது யார் நிறைவேற்றப்பட்டிருப்பாங்க அப்படின்னா 1899 ஜனவரி 6 கர்சன் பிரபு வந்து பதவியேற்றிருந்திருப்பார் ஆளுநராக. ஸோ அவர் தான் வந்து இந்த சட்டத்தை ஏற்றிருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அப்போதைக்கு பதவி வச்சதுக்கப்புறம் 1899 இவரோட மாநகராட்சி குழுவில் இந்தியரோட எண்ணிக்கை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியோட எண்ணிக்கையை குறைச்சிருந்திருப்பார். அப்போ தான் 1904 வந்து இந்திய பல்கலை சட்டம் கொண்டு வந்திருப்பார். இந்த பல்கலைக்கழகம் எல்லாமே அரசோட நேரடி கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதே 1904 அலுவலக ரகசிய சட்டம் கொண்டு வந்திருப்பார். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்தியர்களோட பத்திரிகையோட எண்ணிக்கையை குறைப்பதற்காகவும் அவங்களோட அது விமர்சனங்களை குறைக்கணும் அப்படின்றதாக கொண்டு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் புராதன நினைவு சின்னங்கள் சட்டம் அதுவும் வந்து 1904 கொண்டு வந்திருப்பார். புராதன நினைவு சின்னங்கள் சட்டம். தேங்க்யூ.